பின்புறத்திலிருந்து புணரும் நிலை. இது மனைவி தன் பின்புறத்தை கணவனுக்குக் காட்ட அவர் அவளை புணரும் நிலையாகும். இது முன்பு மேற்கோள் காட்டப்பட்ட சில ஹதீஸ்களில், நபி மொழிகளில் தெளிவாக, வெளிப்படையாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஓர் அறிவிப்பில் மனைவியை சித்தரிப்பதற்கு முஜப்பத் எனும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது, அவள் சிரம்பணிந்த நிலையில் கீழ் நோக்கி முகம் வைத்திருக்கிறாள் என்பது இதன் அடிப்படை பொருள். மனைவி தன் கைகள் மற்றும் முழங்கால்கள் மீது இருக்க, கணவன் அவளுக்குப் பின்னால் மண்டியிட்டுக் கொள்வதும் சரிதான். இந்த நிலைக்கு அனுமதியுள்ளது என்பதில் ஐயமில்லை. எனினும், ஏற்கனவே நாம் விவாதித்தபடி, பின்னாலிருந்து புணரும் நிலை என்பது ஆசனவாய், குதவழி, உடலுறவு அல்ல என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது, புறத்திலிருந்து புணரும் நிலையில் மனைவி தன் பின்புறத்தை கணவனுக்குக் காட்ட அவன் பெண்குறியில் புணர்கின்றான். ஆனால் ஆசனவாய் உடலுறவிலோ கணவன் அவளுடைய ஆசனவாயில் புணர்கின்றான். பின்னது இஸ்லாத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. பக்கவாட்டிலிருந்து புணரும் நிலை. இந்த நிலையில் தம்பதியர் ஒருவரையொருவர் நோக்கும் விதமாக ஒரு பக்கம் திரும்பி படுத்துள்ளனர். அல்லது அவர்களிருவரும் பக்கவாட்டில் படுத்திருக்க, கணவன் பின்பக்கமாக அவளின் பெண் குறிக்குள் புணாகின்றான். இந்த நிலை பற்றியும் எந்த ஒரு கேள்வியும் இல்லை. இதற்கு அனுமதியுண்டு. இது கர்ப்பத்தின் முதிர்ந்த காலகட்டங்களில் பெண்ணின் வயிற்றுக்கு இதமளிப்பதால் வசதியான ஒரு நிலையாகும். நின்று கொண்டு புணரும் நிலை. எனவே, நீங்கள் விரும்பிய புறங்களிலிருந்து உங்கள் விளைநிலங்களை அணுகுங்கள் என்ற குரானிய வசனத்தின் விளைவை விரிவுரையாளர்கள் பொதுமைப்படுத்தி, அதில் அமர்வு மற்றும் நிற்கும் நிலைகளையும் உட்படுத்துகின்றனர். எனவே, நிற்கும் நிலையில் குளிப்பதற்கான அனுமதிக்கு கூடுதல் தகுதி உண்டு. ஏனெனில், அது உடலுறவை விட எளிதான விஷயமே. வேறு விதத்தில் கூறுவோமானால், நிற்கும் நிலையில் ஒருவர் தம் துணைவருடன் உடலுறவு கொள்ள அனுமதியுள்ள போது, அந்த நிலையில் ஒன்றாக குளிப்பதற்கு சந்தேகமின்றி அனுமதியுள்ளது. தம்பதியர் இருவரும் நின்றாலும் சரி அல்லது ஒருவர் மட்டும் நின்ற நிலையில் இருந்தாலும் சரி, நிற்கும் நிலை உடலுறவு அனுமதிக்கப்பட்டதே. இருவரும் ஒருவரையொருவர் நோக்கும் விதத்தில் இருக்கலாம். அல்லது மனைவி தன் பின்புறத்தை கணவனுக்குக் காட்ட அவர் பின்பக்கமாக அவளுடைய பெண்குறியில் புணரலாம். உட்கார்ந்து கொண்டு புணரும் நிலை. ஒருவர் தம் துணைவருடன் உட்கார்ந்திருக்கும் நிலையில் உடலுறவு கொள்வதற்கும் நிச்சயமாக அனுமதியுள்ளது. எனவே, நீங்கள் விரும்பிய புறங்களிலிருந்து உங்கள் விளைநிலங்களை அணுகுங்கள் எனும் குரானிய வசனத்தின் ஒளியில் இது அனுமதிக்கப்பட்டது.